உங்க வாட்ஸ்அப் நியூஸ் லெட்டருக்கு டெய்லி என்ன கண்டென்ட் போடலான்னு ஒரே குழப்பமா இருக்கா? மண்டைய போட்டு உடைச்சிக்கிறீங்களா? இனி அந்த கவலைய வேணாம். ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போறது சும்மா டிப்ஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கு கண்டென்ட் ஐடியாஸ் வத்தி போகாம கொட்டிக்கிட்டே இருக்க ஒரு சூப்பரான ப்ளூ பிரிண்ட தான். இதுதாங்க எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் தினமும் கேட்குற கேள்வி. நம்ம ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி தொடர்ந்து எப்படி நல்ல கண்டென்ட் கொடுக்கறது? கவலையை விடுங்க, அதுக்கான ஒரு தெளிவான வழியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வெத்து பேப்பரை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வரும் இல்லையா? எங்களுக்கு புரியுது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த வெத்து பேப்பரை ஒரு புதையல் வரைபடமா மாத்துறதுக்கு ஒரு சிஸ்டம் இருந்தா எப்படி இருக்கும்? அதைத்தான் நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம். சரி, இதான் நம்ம இன்னைக்கு டிராவல் பிளான். முதல்ல டெய்லி கண்டென்ட் போடுறதுல என்ன சவால் இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் உங்களுக்கான ஒரு ஐடியா இன்ஜினை எப்படி ரெடி பண்றது, உங்க ஆடியன்ஸ் யாருன்னு சரியா கண்டுபிடிக்கிறது, ஒரு மாசத்துக்கான பிளானை எப்படி போடுறது, கடைசியா உங்க முழுமையான கிரியேட்டர் ப்ளூ பிரிண்ட்டை எப்படி அன்லாக் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகே, நம்ம முதல் பகுதிக்குள்ள வந்தாச்சு. தினமும் கண்டென்ட் ரெடி பண்ண முடியலன்னா அதுக்கு காரணம் உங்ககிட்ட கிரியேட்டிவிட்டி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு காரணம் உங்ககிட்ட சரியான ஒரு சிஸ்டம் இல்ல, அவ்வளோதான். தினமும் புதுசு புதுசா யோசிக்கிறதுக்கு பதிலா ஒரு நிரூபிக்கப்பட்ட வரைபடம் உங்க கையில இருந்தா உங்க வேலை பாதிக்கு பாதி குறைஞ்சிடும் இல்லையா? நாம இங்க வெறும் ஐடியாக்களை மட்டும் பார்க்க போறதில்ல, திரும்ப திரும்ப பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்கான ஒரு முழுமையான வரைபடத்தையே பார்க்க போறோம். அப்போ நம்ம ப்ளூ பிரிண்டோட ஸ்டெப் என்ன? அதுதான் இந்த ஐடியா என்ஜின். அதாவது உங்க மூளைக்குள்ள ஒரு ஐடியா வெள்ளத்தையே பாய வைக்கிற ஒரு பவர்ஃபுல் டூல். இதுதான் அந்த மேஜிக் சாவி. இதுதான் உங்க கிரியேட்டிவிட்டிய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது. உங்க கண்டென்ட் பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். நிச்சயமா இது ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும். ஆமாங்க, 100க்கும் மேல. நம்ப முடியலையா? நீங்க சரியாதான் பாக்குறீங்க. இனிமே அச்சச்சோ இன்னைக்கு என்ன போஸ்ட் போடுறது அப்படிங்கிற கேள்வியே உங்க வாழ்க்கையில வராது. யோசிச்சு பாருங்க, உங்களை முன்னாடி ஒரு பெரிய ஐடியா கடல் இருக்கு. அதுலேருந்து உங்களுக்கு வேணுங்கிறத அள்ளி அள்ளி எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பரா இருக்கும்ல? சரி, எந்த மாதிரி ஐடியாஸ் கிடைக்கும்னு ஒரு சாம்பிள் பார்க்கலாமா? இப்போ பாருங்க, பிசினஸ் மற்றும் தொழில் முனைவு. இதுல டெய்லி ஒரு புது பிசினஸ் ஐடியாவை நீங்க ஷேர் பண்ணலாம். ஷார்க் டேங்க் மாதிரி ஷோக்கள்லேருந்து கத்துக்கிட்ட பாடங்களை சொல்லலாம். இல்லனா கரெக்ட் டைம்ல ஒரு சின்ன மாற்றம் பண்ணி ஜெயிச்ச கம்பெனிகளோட கதைகளை சொல்லலாம். அடுத்தது பாருங்க, செல்ஃப் growth மற்றும் வெல்னஸ். உங்க ஆடியன்ஸோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர இது உதவும். சின்ன சின்ன பழக்கங்கள் எப்படி பெரிய ரிசல்ட் தரும். இந்த பரபரப்பான உலகத்துல ஒரு நிமிஷத்துல எப்படி மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்றது, இல்லனா நன்றி சொல்றதுக்கு 365 காரணங்கள் என்னென்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஐடியாவுக்கு பஞ்சமே இல்ல. ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி கஷ்டமான விஷயங்களை ரொம்ப சிம்பிளா விளக்கலாம். பாசிவ் இன்கம்னா என்ன, அதை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லலாம். இல்லனா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய ஒரு முழுமையான ரோட் மேப்பையே கொடுக்கலாம். இது ஒன்னே போதும் உங்ககிட்ட தரமான கண்டென்ட் கொட்டி கடக்குன்னு நிரூபிக்க. சூப்பர்! உங்க கையில இப்போ நூத்துக்கணக்கான ஐடியாஸ் இருக்கு. அடுத்து என்ன? நம்ம வரைபடத்தோட 2வது பகுதிக்கு வந்தாச்சு. உங்க ஆடியன்ஸ் யாருன்னு சரியா கண்டுபிடிக்கிறது. ஏன்னா நம்ம கண்டென்ட் சரியான ஆளுங்களை போய் சேரலைனா எவ்வளோ நல்ல ஐடியாவா இருந்தாலும் வேஸ்ட் தான். இப்போ உங்க ஃபோக்கஸ் முழுக்க ஐடியா உருவாக்குறதுல இருந்து உங்க ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு மாறணும். உங்க கண்டென்ட் அவங்க மனசுல ஆழமா பதியணும்னா நீங்க யாருக்காக இதை உருவாக்குறீங்கன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரோம். சைக்கோகிராஃபிக்ஸ். இது என்ன பெரிய வார்த்தையா இருக்கேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். உங்க ஆடியன்ஸை அவங்க வயசு, ஊரு இதை மட்டும் வச்சு பார்க்காம அவங்களோட ஆசை என்ன, அவங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களோட கஷ்டம் என்னன்னு ஆழமா புரிஞ்சிக்கிறது தான் இது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 25 வயசு பொண்ணுங்கன்னு சொல்றதுக்கும் சுயமா வளரணும், உலகத்தை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிற இளம் பெண்கள்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்க கண்டென்ட் அவங்க மனசுல சீதா போய் நிற்கும். இந்த டார்கெட் ஆடியன்ஸ் ப்ராம்ப்ட் உங்களுக்கு எப்படி உதவுதுன்னா, உங்க பெர்ஃபெக்ட் சப்ஸ்கிரைபர் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு முழுமையான ப்ரொஃபைலையே உருவாக்கிடலாம். அவங்க யாரு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க என்ன செய்வாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அவங்க மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம பசிலோட கடைசி பீஸை பொருத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்ககிட்ட ஐடியா இருக்கு, உங்க ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. வாங்க நம்ம ப்ளூ பிரிண்டோட கடைசி பகுதிக்குள்ள போய் இதையெல்லாம் எப்படி ஒரு உறுதியான தினசரி கண்டென்ட் பிளானா மாத்துறதுன்னு பார்க்கலாம். இதோ நம்மளோட 3வது ப்ராம்ப்ட். இது உங்களுக்கு 30 நாளுக்கும் விதவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்டோட ஒரு முழு கண்டென்ட் கேலண்டரையே உருவாக்கி தரும். இது உங்களை ஒழுங்கா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம தொடர்ந்து உங்க ஆடியன்ஸ்க்கு ஹை குவாலிட்டி கண்டென்ட்டையும் கொடுக்கறத உறுதி செய்யும். இந்த ஸ்கிரிப்ட் ஸ்டைல பாருங்க. டிப் ஸ்டைல். இந்த மாதிரி சின்ன சின்னதா யூஸ்ஃபுல்லா இருக்கிற டிப்ஸை ஷேர் பண்ணும்போது உங்க ஆடியன்ஸ்க்கு உடனே ஒரு வேல்யூ கிடைக்கும். இது உங்களை ஒரு நம்பகமான எக்ஸ்பர்ட்டா காட்டும். இப்போ இன்னொரு ஸ்டைல் பாருங்க. ஸ்டோரி டெல்லிங்.
அதாவது கதை சொல்றது. ஒரு நல்ல கதைய சொல்லி உங்க பாயிண்ட்ட சொன்னீங்கன்னா, அது அவங்க மனசுல ரொம்ப நாளைக்கு நிக்கும். ஒரு எமோஷனல் கனெக்டையும் உருவாக்கும். ஏன்னா உண்மைகள் சொல்லும், ஆனா கதைகள் தான் விற்கும். சரி, இந்த எல்லாத்தையும் எப்படி ஒன்னா சேர்க்கறது? வாங்க எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து இந்த 3 பகுதி ப்ளூ பிரிண்ட் உங்களை எப்படி ஒரு கண்டென்ட் கிரியேஷன் மிஷினா மாத்த போகுதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க மேட்டர். இந்த 3 ஸ்டெப் தான். 1 ஐடியா இன்ஜினை வச்சு ஐடியாஸை உருவாக்குங்க. 2 காம்பஸை வச்சு உங்க டார்கெட் ஆடியன்ஸை கண்டுபிடிங்க. 3 ரோட் மேப்பை வச்சு உங்க 30 நாள் பிளானை ரெடி பண்ணுங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஆமாங்க, இந்த ப்ளூ பிரிண்டோட நீங்க இனிமே அந்த வெற்று பக்கத்தை பார்த்து பயப்படவே தேவையில்லை. கண்டென்ட் கிரியேஷன்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு உலகத்தையே திறக்கிற சாவிகள் இப்போ உங்க கையில இருக்கு. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க? வாய்ப்புகளுக்கு எல்லையே இல்ல. உங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி அசத்தலான ஒன்ன உருவாக்குறதுக்கான நேரம் இது.